மத்தேயு 23:32 நீங்களோ உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். இது ரொம்ப சின்ன ஒரு வசனம். மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப சுலபம். ஆனா ஒரு எதிர்மறையான வசனம். ஆனா மிக முக்கியமான ஒரு சூத்திரம், மிக முக்கியமான ஒரு அடிப்படை சத்தியம். இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னாரு. பழைய ஏற்பாடுன்னு இதை சொல்ல முடியாது. நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். அப்போ பிதாக்களின் அக்கிரமம் என்று ஒன்று இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. ஒரு அம்சம் பிதாக்களின் அக்கிரமம், முன்னோர்களின் பாவம். அதற்கு ஒரு அளவு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவை நீங்கள் நிரப்புங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 29ஆம் வசனத்துல, நீங்க தீர்க்கதரிசிகளை எல்லாம் உங்க முன்னோர்கள் கொலை செய்தார்கள், நீங்களும் அப்படிப்பட்டவங்க தான். தீர்க்கதரிசிகளை நீங்களும் ஆதரிக்கிறவர்கள் கிடையாது, எதிர்க்கிறவர்கள் தான், துன்பப்படுத்துகிறவர்கள் தான். நீங்க தீர்க்கதரிசிகளை, யோவான் ஸ்நானகனை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையே. அதையெல்லாம் மனதில் வைத்து தான் சொல்றாரு. யோவான் ஸ்நானகனை ஏரோது தான் கொலை பண்ணான். ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதபாரகரும் பரிசேயரும் யோவான் ஸ்நானகனை ஏற்றுக்கொள்ளவில்லை, கண்டிக்கவில்லை. ஏரோது யோவான் ஸ்நானகனை கொலை செய்த போது இவர்களெல்லாம் போய் ஒரு கூட்டமா போய் இப்படி ஒரு தீர்க்கதரிசியை கொலை பண்ணிட்டீங்களேன்னு ஒரு கேட்கல. பிலாத்து இடத்துல எல்லாம் கூட்டமா கேட்டாங்க, இயேசுவை சிலுவையில் அறையும், எங்களுக்கு ராயன் மட்டும்தான் ராஜா. இயேசு தன்னை ராஜான்னு சொல்றதுனால அவருக்கு தண்டனை கொடுக்கலனா ரோம பேரரசருக்கு நீர் எதிரி என்று கூட்டமா போய் ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்கள். அப்படி ஒரு அழுத்தத்தை இவர்கள் கொடுக்கவில்லை. யோவான் ஸ்நானகன் கொல்லப்பட்ட போது, சிறையில் இருந்தபோது இவர்களெல்லாம் கூட்டமா போய், அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஏரோது நீர் ஒரு ஏதோமியன், நீ தேவனுடைய ராஜ்யத்தை ஆலயத்தை கட்டியிருக்கலாம், ஆலயத்தை நீர் கட்டினதுனால் நீர் யூதனாகி விட முடியாது, நாங்கள் யூதர்கள். அவன் யோவான் ஸ்நானகன் ஒரு யூதன், ஒரு தீர்க்கதரிசியை சிறையில் பிடித்து வைத்திருப்பது சரியல்ல என்று இவர்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கவில்லை. அல்லது பிலாத்து இடத்துல போய் முறையிடவில்லை. அல்லது ராயனுக்கு இவர்கள் எந்த விதத்திலும் போய் ராயனிடத்துல போய் முறையிடவில்லை. யோவான் ஸ்நானகனை சிறையில் வைத்திருக்கிறார்கள் என்று எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் காட்டவில்லை. சந்தோஷமா இருந்தாங்க. நாமளே இவனை கொலை பண்ணணும்னு நினைச்சோம், நல்ல வேலையா ஏரோதே செஞ்சிட்டான் என்று சந்தோஷமா இருந்தாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு 31, ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். 35 இயேசு இன்னொன்றை சொல்கிறார். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். ஆபேலுடைய இரத்தத்திலிருந்து சகரியாவினுடைய இரத்தம் வரைக்கும், ஆபேலுடைய கொலையிலிருந்து சகரியாவினுடைய கொலை வரைக்கும் உள்ள அந்த இரத்தப்பழி இந்த சந்ததியில உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இங்க 2 விதமான விஷயங்களை பார்க்கிறோம். ஒன்று, ஆபேல் கொல்லப்பட்டது மனித இனத்தினுடைய, மனு குலத்தினுடைய ஆரம்பம். இந்த உலகத்துல முதல்ல பிறந்தவன் காயின் தான். இந்த உலகத்துல முதல் தலைப்பிள்ளை காயின். அவன் கொலை செஞ்சான் ஆபேல. அந்த இரத்தப்பழி மனுக்குலத்தின் மேல, மனித இனத்தின் மேல இருந்தது. அதே போல சகரியா தீர்க்கதரிசி
கொல்லப்பட்டான். இத்தனை இரத்த பலிகளும் ஆபேல் காலத்திலிருந்து சகரியா காலம் வரைக்கும் அது ஒரு 1300 1400 வருஷம். இது ஒரு 1500 வருஷம். சுமார் 3000 வருஷம். சுமார் 3000 வருஷம் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்களோ உலகத்துல, மனித இனத்துல அத்தனை பேருடைய இரத்த பழியும் ஒன்னா சேர்ந்து நிரம்பி வழிந்து அது உங்கள் மேல வரப்போகிறது என்று இயேசு சொன்னார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், உங்களுடைய முன்னோர்கள், யூதர்களுடைய முன்னோர்கள், இஸ்ரவேலருடைய முன்னோர்கள் தீர்க்கதரிசியை கொலை செய்ததனால ஏற்பட்டிருக்கிற அக்கிரமம். நீங்களும் அக்கிரமம் செஞ்சீங்கன்னா அது நிரம்பி வழிஞ்சிரும். நீங்க அதுல இருந்து தப்புவதற்கு நான் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதைத்தான் அவர் சொன்னார் 37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ள வண்ணமாக எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் எப்படியாகிலும் இந்த முன்னோர்களுடைய அக்கிரமத்திலிருந்து, மனுக்குலத்தின் மேல் இருக்கிற இரத்த பழியிலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுத்தார். இந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் தவற விட்டார்கள், இழந்து போனார்கள். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தது போல இயேசுவையே கொலை செய்து இயேசுனுடைய இரத்தத்தையே சிந்தினார்கள். அதனால அவர்கள் மேல தண்டனை வந்து அவர்கள் கிபி 70 அவர்கள் யூதர்களுடைய நாடு அழிக்கப்பட்டு தேவாலயம் இடிக்கப்பட்டு 1948 வருஷம் வரைக்கும், 70 1948 வருஷம் வரைக்கும் சுமார் 1900 ஆண்டுகள், சுமார் 19 நூற்றாண்டுகள் நாடற்றவர்களாக, அகதிகளாக உலகம் முழுவதும் சிதறி தண்டனையை அவர்கள் சுமந்தார்கள். எகிப்துல 400 வருஷம்தான், பாபிலோன் சிறை இருப்பது 70 வருஷம்தான். ஆனா இந்த தண்டனை 1900 வருஷம். அதனால இந்த முன்னோர்களுடைய பாவத்தை குறித்து மெத்தனமா இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் அது கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் தான் இதை இயேசு சொல்கிறார். ஆகவே முன்னோருடைய அக்கிரமத்திலிருந்து தப்புவதற்கு இயேசுவின் சிறகுகளின் கீழே தஞ்சமடைவோம். நாம் அவர்களுடைய பாவத்தோடு பாவத்தை கூட்டாதபடி எச்சரிக்கையாயிருப்போம், தப்பிக்கொள்வோம். ஆமென்.